சொன்னாங்க, குர்ஆன்ல 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா இருக்குது, அதை நீங்க தொடர்ந்து ஓதி வந்தா கபருடைய அதாப விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கேட்டாங்க, என்ன சூரா தெரியுமா? சூரத்துல் முல்க். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 30 ஆயத்து தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதாம தூங்கவே மாட்டாங்க. நபி அவங்களே அந்த நிலைமைண்டா நாங்கள் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். எங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்து எங்களோட மகனுக்கு சின்ன ஒரு நோய் என்ன தாங்க மாட்டோம். மனைவிக்கு தடுமல் பிடிச்சிட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம். கணவனுக்கு ஒரு நோய், கணவன் கபரில் நெருப்பிலையாமல் எப்படி இருக்கும், மகன் கபரில் நெருப்பிலையாமல் எப்படி இருக்கும், விட மாட்டோம். அதனால் ஒரு வேலை செய்யணும். மக்ரிபு பிறகு வீட்டில் உட்கார்ந்து எங்கே போவாட்டியும் பரவாயில்லை, என்ன ஜொலி பண்ணாட்டியும் பரவாயில்லை, வாங்க எல்லா பிள்ளைகளும் கணவன் மனைவி எல்லா பிள்ளைகளும் இருந்து வாங்க சூரத்துல் முல்க ஓதுவோம், தபாரக்கல்லதியை ஓதுவோம். அல்லாஹ் கபரை விட்டு எங்களை பாதுகாக்கட்டும் என்று சிந்தனையை வாப்பாதான் வைக்கும். எப்படி உம்மா சமைச்சு கொடுக்குறா பிள்ளைகளுக்கு, சமைச்சு கொடுக்குறத ஃபர்தான் நினைக்கிறா, இதே போலதான் தாய்மார்களே பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்கிற தாயுடைய கடமை. ஓதினீங்களா முல்க், சூரா முல்க் ஓதினீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகிட்ட கேட்கும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறவா இல்லையா, தீத்துறாவா இல்லையா உம்மா? கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த 2வது வாழ்க்கை தான் ஆலமுல் பர்ஸக். நெருப்பில் இருக்கிறாங்க, 100 கபரை தோண்டுங்க, நெருப்பை காட்டுங்கண்டா அது விளங்க. நம்புறண்டா நம்பு. அல்லாஹ் சொல்றான், ஹத்தா ஸுருதுமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم كلا سوف تعلمون. அங்க வந்தா உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சொல்றான், 2 தடவை சொல்றா, ثم كلا سوف تعلمون. அங்க வந்தா உங்களுக்கு விளங்கும். كلا لو تعلمون علم اليقين. உங்களுக்கு உறுதியா விளங்கும். நீங்க மதீனாவுக்கு போவீங்க, ரவுலாக்கு போய் நின்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரடி நின்றா கண்ணால கண்ணீர் கொட்டும். உலகத்துடைய சீதேவி 63 வருஷம் இந்த உலகத்தை சாதிச்சு போட்டு 1000 வருஷமா கபருளுக்கு இருக்கிறார். எந்த வாழ்க்கை பெருசீந்தத்தை பார்த்துக்கொள்ளும். அடுத்து சாதனையாளர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் 63 வருஷம் வாழ்ந்து சொர்க்கவாதி என்ற பட்டியலோட இன்னைக்கு கபர்ல 1300 வருஷம் கபருக்குள்ள இருக்கிறார். அடுத்த 3வது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போவீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதிச்சார் இந்த உலகத்துல, சொர்க்கவாதி பட்டியல் எடுத்தார். சொர்க்கவாதின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு 63 வருஷம் உலகத்துல வாழ்ந்துட்டு இன்னைக்கு கபர்ல 1300 வருடமா கபர்ல இருக்கிறார். அப்படியே பக்கீக்கு போனீங்கன்னா மதீனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர் இருக்குது. கடைசி கபர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கபர். அவர்கிட்ட போய் நின்று அவங்களுக்கு ஞானம் பிறக்கும். உலகத்தில் 60-70 வருடம் வாழ்ந்தார். இன்னைக்கு 1200 சொச்சம் வருடமா கபருக்குள்ள. அப்படியே வந்தீங்கன்னா பக்கீல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கபர் இருக்குது வலது பக்கம். உலகத்தில் 23-30 வருஷம் வாழ்ந்துட்டு இன்னைக்கு 1400 வருடமா கபருக்குள்ள. ஹசன் ஹுசைன் கபருக்குள்ள ரலியல்லாஹு அன்ஹுமா போயிட்டாங்க எல்லாரும். நாங்க எங்க பெரியவங்களா? இவங்களோட பெரியவங்களா நாங்க? அதனால கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்துடைய சிந்தனையை குறைத்து கபருடைய சிந்தனையை கூட்டு. நோன்பு வரப்போகுது, பழைய விளையாட்டுகளை விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறுவோம். அல்லாஹ்விடம் நாங்க சம்பாதிச்சு வைத்தது எங்களுக்கு இல்லை, அப்படியே போயிடும் மற்றவங்களோட கைக்கு. சம்பாதிச்சது கபருக்கு எடுத்துட்டு போறது நன்மை மட்டும்தான், அமல் மட்டும்தான். இந்த ரமலான இன்ஷா அல்லாஹ் வரவேற்கணும். எத்தனை குர்ஆன் ஓதுறது இன்ஷா அல்லாஹ், எத்தனை லட்சம் பேர் இஃப்தார் செய்ய வைக்கிறது, எத்தனை லட்சம் பேர் சந்தோஷப்படுத்துறது, எத்தனை திக்ர் செய்யறது, இப்ப இருந்தே முயற்சி பண்ணு. அவ்வாறு முயற்சி பண்ணினால்தான் சகோதர சகோதரிகளே ஒரு முடிவை நாங்கள் காணலாம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர இருக்கக்கூடிய கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி அருள்வாயாக. கபரிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய அந்த சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. அந்த கபருடைய சிந்தனையோடு இந்த பூமியில் வாழ்ந்து வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.